1907 சூரத் காங்கிரஸ்க்கு போகும்போது இவர் ஜமீன்தார் 50-100 பேருக்கு டிக்கெட் போட்டு அவங்களுக்கு அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணி வாங்க நான் கூட்டு போன ஆளு. வாழ்க்கை எப்படி ஒரே ஒரு நிமிடத்துல ஒரு நீர்க்குமிழி அப்படியே மறையிற போல அவருடைய வாழ்க்கை. 12 வருடங்களுக்கு அப்புறம் 1919 அம்ரித்சர் காங்கிரஸ்ல அவருக்கு போறதுக்கு காசு கூட இல்லை. தெருவுக்கு வந்துட்டார். யாரோ 2-3 பேர் சேர்ந்து அவருக்கு ஒரு 3ஆம் கிளாஸ் டிக்கெட் வாங்கி இங்க இருந்து அனுப்புறாங்க. அதே ரயில்ல சென்னையில இருந்து அம்ரித்சருக்கு பூனே மும்பை வழியாக செல்லும் இந்த ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாம்னு ஈவேரா பெரியார் அதுல போயிட்டு இருக்காரு. ஆனா தமிழர்கள் மறந்து போன வஉசிய மராட்டிகள் மறக்கவில்லை. மகாராஷ்டிரா போன உடனே ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் மராட்டிகள் எல்லாம் சிதம்பரம் பிள்ளை வஉசின்னு கலாட்டா பண்ணி இவரை பார்க்கறது யாரு இங்க வந்திருக்காங்கன்னு ஒரே கும்பலா ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல பிளாக் பண்ணி கும்பலா இவருக்கு மாலையும் போட்டு சாப்பாடு காரு உள்ள 3ஆம் கிளாஸ்ல போட்டாங்கன்னு சொல்லி இல்ல நான் இங்கேயே போறேன் சொன்னவருக்கும் அவங்களே ஆன் த ஸ்பாட் டிஜிஆர் கிட்ட காசு கொடுத்து இவரை அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வச்சு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அவர் இருந்த ஒரு கதாநாயகனாக மதித்து ஒரு ஹீரோவாக அமிர்த்சர் வரைக்கும் போனாரு. அப்பதான் ஈவேராவோட எழுத்துக்கள்ல பார்க்கலாம், எனக்கு தெரியாது இவ்வளவு பெரிய ஆளுன்னு. அந்த மராட்டியர்கள் சொல்லிதான் வஉசி பிள்ளை இவ்வளவு பெரிய ஆளு எனக்கு தெரியும்னு ஈவேரா சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட நம்ம ஆளுங்க மறக்கிறாங்க, ஆனா வடக்கு இந்தியால மறக்கிறது இல்லை பாருங்க வஉசி பிள்ளை.